ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி லேர்னிங் சேனல் மூலமா உங்க எல்லாரையும் திரும்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அகைன் ஒரு நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மெடிக்கல் ஆஃபீசர், அதாவது ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அத அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமா வந்து அப்ளை பண்ணிருங்க. ஸோ இப்போ வந்து நேத்து ஈவினிங் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சிலேருந்து. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன, அதோட டீட்டெயில்ஸ் என்ன, ஏஜ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன்ஸ், என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து அப்ளை பண்ணலாம், என்ன டேட்குள்ளே அப்ளை பண்ணலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த போஸ்ட்டுக்காக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் எவாலுவேஷன் அண்ட் அப்ளைட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எதுக்கு, எந்த சர்வீஸ் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஜெனரல் சபார்டினேட் சர்வீஸ் கீழே தான் வருது. ஸோ நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு வார்னிங் மெசேஜாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ரெக்ரூட்டர்ஸ், அதாவது அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெரிட் பேசிஸில் தான் வந்து ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இது கம்மியான வேக்கன்சி. ஸோ இதுக்காக வந்து நீங்கள் யாராவது தேர்ட் பார்ட்டிகிட்ட வந்து அமௌண்ட் கொடுத்து ஏமாந்தீங்க அப்படின்னா அதுக்கு டிஎன்பிஎஸ்சி எந்த விதத்துலையும் பொறுப்பாகாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளை பண்ணுறப்போ எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ண ப்ரௌசிங் சென்டர் சரியில்லை, அங்கே நான் அப்ளை பண்ணேன் அவங்க தப்பாக போட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கனாலும் அதுக்கு வந்து எந்த விதமான பொறுப்புமே வந்து டிஎன்பிசி ஏற்காது. ஸோ முழுக்க முழுக்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் அப்ளை பண்ணுறது ஃபுல்லாக உங்களுடைய பொறுப்பு தான் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது நிறைய வந்து நடக்கும். எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்துட்டேன், அவங்க வந்து தப்பாக பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியாது, இந்த மாதிரிலாம் நிறைய ஆன்சர்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் முன்னாடி அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ டீட்டெயில் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி ஸ்கேல் ஆஃப் பே அப்படின்னு பார்க்கும்போது 36,900லேருந்து 1,16,600. ஸோ இதான் வந்து இந்த வேக்கன்சியில் ஃபில் ஆகிற ஸ்டாஃபோட சேலரி. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் டியூ டு த ரூல் ஆஃப் ரிசர்வேஷன். ஸோ இடஒதுக்கீடு பேஸ் பண்ணி தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா 20/10/2021 தான். லாஸ்ட் டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் 19th கொடுத்துருக்காங்க. ஸோ 19/11/2021. எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து சேம் டேல 2 எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ அது என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அது வந்து டே டைமில், அதாவது மார்னிங் செஷனில் நடக்கும், 3 மணி நேரம் எக்ஸாம். பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ், அது வந்து ஆஃப்டர்நூன் நடக்கிற எக்ஸாம், 2 ஹவர்ஸ் எக்ஸாம். ஸோ நார்மலாகவே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எந்தெந்த வேக்கன்சிஸ்க்கெல்லாம் டிஎன்பிசியில் வந்து 2 பேப்பர் கொடுத்துருக்காங்களோ அதில் 2வது பேப்பர் வந்து 90% வரைக்கும் வந்து ஜெனரல் ஸ்டடீஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நேம் ஆஃப் தி போஸ்ட் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் எவாலுவேஷன் அண்ட் அப்ளைட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஷெட்யூல் கேஸ்ட், அப்புறம் ஷெட்யூல் ட்ரைப், அப்புறம் மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டிஸில் வந்து முஸ்லீம்ஸ், டெஸ்டியூட் விடோஸ், எல்லா கேஸ்டில் இருக்கக்கூடிய விடோஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு கிடையாது. ஸோ இதை தவிர்த்து அதர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து 30 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 30 வயசு முடிஞ்சிருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 30 ஏஜ் வந்து ரன்னிங்கில் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஏஜ் கன்செஷன் வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பீப்புளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10 இயர்ஸ் வந்து ஏஜ் கன்செஷன் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 50 வந்து இருக்கணும். ஸோ அது எந்தெந்த செக்ஷன், என்னென்ன ரூல் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறவங்களோட எலிஜிபிலிட்டி. ஸோ இந்த எலிஜிபிலிட்டியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். கம்மியான வேக்கன்சிஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 20
20/10/2021 அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷனில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸில் பிஜி வந்து பண்ணியிருக்கணும், மாஸ்டர் டிகிரி. இல்லை அப்படின்னா எக்கனோமெட்ரிக்ஸ், அதுவும் நான் பண்ணலப்பா அப்படின்னீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் or business administration or mathematics or social work or sociology or anthropology or agricultural economics or பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இவங்க எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாஸ்டர் டிகிரி எக்கனாமிக்ஸ் எக்கனோமெட்ரிக்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, இவங்க எல்லாருமே எப்படி வந்திருக்கணும், 10+2+3 அந்த மாதிரி வந்திருக்கணும். அதாவது எஸ்எல்சி ஹெச்எஸ்சி யூஜி பிஜி இந்த மாதிரி வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு வந்து சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு சொல்கிற சில விஷயங்கள். ஸோ ஸ்டாண்டர்ட் விஷன் ப்ரெஸ்கிரைப்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் கலர் பிளைண்ட்னஸ் வில் பி எ டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது அப்படின்னா அவங்க இந்த ஜாபுக்கு வந்து தகுதியானவங்க கிடையாது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா மெயினாக வந்து இவங்க வந்து ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. அது வந்து குவாலிஃபைடு ஐ ஸ்பெஷலிஸ்ட்டில் இருக்கணுமா அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறவங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஐ ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணுமா. ஸோ நாலேஜ் இன் தமிழ். ஸோ ஆப்வியஸ்லி டிஎன்பிசி அப்படின்றதுனால தமிழில் வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150. ஸோ அப்ளிகன்ஸ் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க ஒன் டைம் அப்படின்னா உங்களுக்கு வேலிடிட்டி பீரியடு வந்து 5 years. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அகைன் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இந்த 150 வந்து பே பண்ணணும். ஸோ அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆதார் நம்பர் வந்து நீங்கள் லிங்க் பண்ணணும். எப்போ அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போவே அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட வேலிடிட்டி, ஸோ அது ஃபுல்லாகவே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீ கன்செஷன் யார் யாருக்கெலாம் வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததியர்ஸ் இவங்க 2 பேருக்குமே வந்து ஃபுல் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த விதமான அமௌண்ட்டுமே வந்து பே பண்ண வேண்டாம் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அவங்களுக்கும். ஸோ மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸஸ் அண்ட் டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் டிஎன்சின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து 3 ஃப்ரீ சான்சஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேக்வேர்டு கிளாஸஸ் அதர் தேன் முஸ்லீம்ஸ், தென் பேக்வேர்டு கிளாஸஸ் முஸ்லீம் இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரீ சான்சஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 2 ஃப்ரீ சான்சஸ், பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கிற பர்சனுக்கு ஃபுல் எக்ஸப்ஷன், டெஸ்டியூட் விடோக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் எக்ஸப்ஷன். ஸோ இவங்கெல்லாம் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டாம். ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா சரியாக டீட்டெயில் பார்க்காம அப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே டிஎன்பிசி சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிடுறாங்க. பட் நிறைய பேர் வந்து இந்த பர்டிகுலர்ஸ் பார்க்க மாட்றாங்க. ஸோ தெரியாமல் அப்ளை பண்ணுறதுனால ஃபைனலாக ஹால் டிக்கெட் வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் கூட போயிடுது. ஸோ அதனால் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணியே அது வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ நிறைய ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்போம் நம்ம. ஸோ அதுக்கப்புறமா நம்மளுக்கு எக்ஸாமில் ஹால் டிக்கெட் வரல அப்படின்றப்ப நம்மளுக்கு ரொம்ப மென்டலி நம்ம இதாகும், சப்ரஸ் ஆகும். ஸோ அதனால நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ கன்செஷன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப தெளிவாகவே அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ஜெக்டிவ் டைப்பு தான், சேம் ஓஎம்ஆர் மெத்தட் தான். எல்லாருமே வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் வந்து எக்ஸாம் எழுதணும் அண்டு ஓரல் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2ன்னு சொல்லி. பேப்பர் 1ல் வந்து ஆல் சப்ஜெக்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. அந்த ஆல் சப்ஜெக்டில் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ், எக்கனோமெட்ரிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மேத்தமேட்டிக்ஸ், சோசியல் ஒர்க், சோசியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் கொஷின்ஸ் வந்து எடுக்கிறாங்களாம்ப்பா. ஸோ
அதில் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 300 ஸோ பேப்பர் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் தான். ஸோ அதுக்கு வந்து மொத்தம் எவ்வளோ கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 2 hours. ஸோ இதோட மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா வந்து 200 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னா 75 கொஷின்ஸ் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் இருந்தும், ரிமைனிங் 25 கொஷின்ஸ் வந்து இன்டர்வியூ ப்ளஸ் ரெக்கார்ட். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து எக்ஸாமோட பேட்டர்ன். ஸோ பேப்பர் 1னா என்ன, பேப்பர் 2னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஆப்வியஸ்லி ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ அதுக்கப்புறமா ஓரல் டெஸ்ட் விச் மீன்ஸ் இன்டர்வியூ. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஃபைனல் செலெக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 9 இடத்துல வந்து இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர், உதகமண்டலம் அண்டு வெள்ளூர். ஸோ இந்த 9 இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு சென்டர் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது வந்து ஒரு OMR எக்ஸாமினேஷன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது. ஸோ ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். ஸோ தமிழ் மீடியமில் படிச்சிருந்தா என்னென்னலாம் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ PSTM சர்டிஃபிகேட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ தமிழ் வழியில் நம்ம படிச்சிருக்கோம், அதுக்கான ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னா நம்ம SSLC, HSC ப்ளஸ் BSc ஆர் BA தென் MA ஆர் MSc இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து தமிழில் படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் தமிழ் வழியில் படித்ததுக்கான ரிசர்வேஷனை வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியும். ஸோ அது எல்லாருமே பார்த்துக்கோங்க. எப்போவுமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் தமிழ் மீடியமில் படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் அந்த ரிசர்வேஷன் வந்து போக முடியும். சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்ஸ் பற்றின நிறைய டீட்டெயில் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்ஸ்லேயுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிஸ்பிஹேவ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி வந்து ப்ரோஹிபிட்டட். ஸோ எந்த திங்ஸுமே கொண்டு போகக்கூடாது. ஸோ மெயினாக வந்து என்னென்னா ஃபோன் நம்பர் ப்ளஸ் மெயில் ஐடி ரெண்டுமே வந்து தெளிவாக வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா அவங்க ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க, பட் அந்த நம்பருக்கு வந்து அவங்க ஃபெமிலியராக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் அதான் கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ்னாலும் வரும். ஸோ வேலிட் இமெயில் ஐடி நீங்கள் வந்து வேலிடாக நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மெயில் ஐடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கொடுங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா TNPSC கமிஷன்ஸ் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ யார் யாருக்கெல்லாம் நம்ம வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து மெயின் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். ஸோ அதையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃபில் பண்ண எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ நம்ம அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆப்வியஸ்லி நம்மளோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 19/11/2011 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17th பேஜில் வந்து ஒரு அனெக்ஷர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் அதாவது ஈக்குவலன்ஸ் டிகிரி இது படிக்கல அப்படின்னா இது படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஈக்குவலன்ஸ் டிகிரிக்கு வந்து ஒரு பாக்ஸே போட்டு ஒரு 2 பேஜஸ்க்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் அதை கோத்ரூ பண்ணுங்கள். சப்போஸ் வந்து நீங்கள் அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு 17, 18, 19 வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் படித்து பாருங்கள். 20th பேஜ் வரைக்கும் கூட கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேஜஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஈக்குவலன்ஸ் டிகிரி வந்து. ஸோ 17th பேஜ்லேருந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 24th பேஜ் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். ஏன்னா சிலர் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னே என்னோடய டிபார்ட்மெண்ட் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாமல் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னா 17th பேஜ்லேருந்து 24 வரைக்கும் வந்து ஈக்குவலன்ஸ் டிகிரி கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சிலபஸ் வந்து உங்களுக்கு 25th பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் 1 வந்து
பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமி. ஸோ ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் பேப்பரில் வந்து எக்கனாமிக்ஸ் எக்கனோமெட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ யூனிட் 2ல் வந்து டேட்டா கலெக்ஷன்ஸ், தென் எக்கனோமெட்ரிக்ஸ், ஸோ எக்கனோமெட்ரிக் ப்ராப்ளம்ஸ், தென் மேத்தமேட்டிக்ஸ் 5th யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேத்தமேட்டிக்ஸாக தான் இருக்குது. 6th யூனிட்டில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் கொடுத்துருக்காங்க. 7th வந்து தியரி ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு எக்கனாமிக்ஸ் தான். ஸோ யூனிட் 8மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் தான். யூனிட் 9மே வந்து பார்த்தீங்கன்னா சோசியாலஜி. யூனிட் 10 வந்து சோசியாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் 11ல் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எப்படி பப்ளிக் மேனேஜ்மெண்ட்ஸ் அது ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் 12 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தான், பட் ப்ராக்டிஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் 13ல் வந்து சோசியல் ஒர்க் ரிசர்ச். யூனிட் 14th வந்து ப்ராஜெக்ட் எவாலுவேஷன், ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன், ஸோ சோஷியல் ஒர்க் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் 15. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 6 பார்த்தீங்கன்னா யூனிட் 16ல் ரிசர்ச் மெத்தடாலஜி, ஆக்சுவலாக மேத்தமேட்டிக்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் 17ல் வந்து அல்ஜிப்ரா, இதுவும் மேத்தமேட்டிக்ஸ் தான். யூனிட் 18ம் மேத்தமேட்டிக்ஸ் தான். யூனிட் 19 வந்து ஆந்த்ரோபாலஜி, ஸோ ரிலேட்டட் டு நேச்சர் அண்ட் கல்ச்சர், சொசைட்டி இதை பற்றி கொடுத்துருக்காங்க. யூனிட் 20 வந்து எவால்யூஷன் ஆஃப் த இந்தியன் கல்ச்சர் அண்டு சிவிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 20 யூனிட் கொடுத்துருக்காங்க பேப்பர் 1க்கு. ஸோ பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஜெனரல் சயின்ஸ், ஸோ நம்ம டிஎன்பிசியில் இருக்கிற சேம் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பொலிட்டி, அதுக்கப்புறமா இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்டு சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ். ஸோ இது ஆப்வியஸ்லி நம்மளுக்கு இப்போ இருக்கிற யூனிட் 9 அண்ட் யூனிட் 10 அந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறமான ப்ரொசீஜர்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.